ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு பிள்ளையாருக்கு எப்படி இந்த யானை முகம் வந்ததுன்னு ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், கேளுங்க. இது கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி நீராட போனாங்க. அப்போ நீராட போகும்போது சிவனோட பூதகணமான நந்தி தேவனை வாசலில் காவலுக்கு இருக்க வச்சுட்டு போனாங்க. யாரையும் உள்ளே விடாத அப்படின்ட்டு. அப்படி அவங்க சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்தில் சிவபெருமான் வந்தார். நந்தி தேவன் அவரை தடுக்கலை. இதை கண்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சு. இதை சிவனோட பூதகணத்தை காவலுக்கு வச்சா இப்படி தான் நடக்கும், அதனால் எனக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு மஞ்சளை குடைச்சி ஒரு கோபுரமாக பிடிச்சி வைக்கிறாங்க. அதுக்கு உயிர் கொடுத்து அதை தன் மகனுன்னு சொல்லி அதை காவலுக்கு வைக்கிறாங்க. காவலுக்கு இருக்கார். அப்போ சிவன் வர்றாரு. சிவனை அந்த பாலகன் உள்ளே விடலை. சிவனுக்கு கோபம் வருது. கோபம் திரும்பி போயிட்டு நந்தி தேவனை அனுப்புகிறாரு. நந்தி தேவன் வந்ததும் அவர் உள்ளே விடலை. அதுக்கப்புறம் பிரம்மா வர்றாரு. பிரம்மாவையும் உள்ளே விடலை. சிவனோட அத்தனை பூதகணமும் வருது. யாரையுமே அந்த பாலகன் உள்ளே விடலை. அப்புறம் இதை கண்ட பார்வதி தேவி துர்க்கையவும் காளியவும் அந்த பாலகனுக்கு துணை இருக்க சொல்கிறாங்க. அந்த 2 பேர் துணைக்கு இருக்கிறாங்க. அப்போ சிவனோட பூதகணம் எல்லாம் போரிடுறாங்க. எல்லாரோட ஆயுதத்தையும் அந்த காளியும் துர்காவும் முழுங்கிடுறாங்க. இப்படி இருக்கும்போது சிவனுக்கு கோபம் அவர் பின்புறமாக அந்த பாலகனோட தலையை வெட்டிடுறாரு. இதை கண்ட பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வருது. கோபம் வந்த பிறகு என்னோடய மகன் எனக்கு உயிரோடு வேணும், இல்லாட்டி இந்த காளியும் துர்கா தேவியும் எல்லாரையும் முழுங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் தாயே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ என்னோடய மகனுக்கு உயிர் கொடுங்கன்னு சொல்லும்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் போய் இதை சிவன்கிட்ட முறையிடுறாங்க. சிவன் சரி அப்படின்னு இதுக்கு சம்மதித்து தன்னோட பூதகணங்களை கூப்பிட்டு, நீங்கள் சுற்றிலும் போய் பாருங்கள், வடக்கு பக்கம் எந்த மிருகம் தலை வச்சு படுத்திருக்கோ அந்த மிருகத்தோட தலையை எடுத்துக்கிட்டு வாங்கங்கிறாரு. அவங்க சுற்றிலும் தேடும்போது யானை மட்டும் வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்திருக்கு. அந்த யானையோட தலையை எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதை அந்த பாலகனுக்கு வச்சிடுறாங்க. வச்ச பிறகு பார்வதி தேவி சொல்கிறாங்க, இன்னையிலேருந்து இவன் இவனுக்கு எல்லா இதுலேயும் முதன்மை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை முகத்தோன் அப்படின்னு சொல்லி பேர் வருது அன்னையிலேருந்து. அதுக்கப்புறம் கணேசன், விநாயகர் அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு இது வருது. இதுதான் விநாயகருக்கு கணேசன் முதல் கடவுள் ஆகுவார்.